நேர்களுக்கு வணக்கம். கடலூர் பக்கத்துல செம்மங்குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. ரயில் பாதுகாப்பு விஷயங்கள் பத்தி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த விபத்துல என்ன சிக்கல், எங்க தப்பு பண்ணாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம கூட ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. அது தொடர்பான புகைப்படங்களை பார்க்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் பதற மாதிரி இருக்கு. பொதுவா அந்த லெவல் கிராசிங்ல பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன, இன்னைக்கு எதுல தப்பு பண்ணாங்க? பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்பது கேட்டுகளை பொறுத்து மாறுபடும். கேட்டுகள் பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டு, ஏ கிளாஸ் கேட், பி கிளாஸ் கேட், சி கிளாஸ் கேட் என தரம் பிரிக்கப்படுகிறது. ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் அடிப்படையிலே இந்த கேட்டுகள் தரம் பிரிக்கிறார்கள். ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் என்பது டிவியு என்று அழைப்பார்கள் ரயில்வேயை பொறுத்தவரை. இந்த டிவியு என்பது நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸை பெருக்குவதில் கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை. அதன் அடிப்படையிலே இந்த டிவியு நிர்ணயம் செய்வார்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டிவியு கணக்கு எடுக்கப்படும். ஒரு 7 நாட்களுக்கு எடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே சராசரியாக அந்த கேட்டுக்கு டிவியு என்ன என்பதை கணக்கிட்டு ஒவ்வொரு கேட்டினுடைய கேட் கீப்பர் பணியாற்றுகின்ற அந்த அறையிலே வெளியிலே பெயிண்ட்ல எழுதியிருப்பார்கள். அதன் அடிப்படையில் ஸ்பெஷல் கிளாஸ் கேட் 50,000 டிவிக்கு மேலே இருந்தால் ஸ்பெஷல் கிளாஸ் கேட் என்றும், 30,000 50,000 வரை உள்ள டிவியு உள்ள கேட்டுகளுக்கு ஏ கிளாஸ் கேட் என்றும், 20,000 30,000 வரை உள்ள கேட்டுகளை பி கிளாஸ் கேட்டுகள் என்றும், 30,000 கீழ் டிவி உள்ள கேட்டுகளை சி கிளாஸ் கேட்டுகள் என்றும் தரம் பிரிக்கிறார்கள். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுகளுக்கும் ஏ கிளாஸ் கேட்டுகளுக்கும் இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன் கொடுத்து விட்டார்கள். பி கிளாஸ் கேட்டுகளுக்கு இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன் இப்பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியன் ரயில்வேயில் கடந்த நிதியாண்டு வரை 11,048 ரயில்வே கேட்டுகளை இன்டர்லாக்கிங் செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் ஏறத்தாழ 9,000 கேட்டுகள் இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த இன்டர்லாக்கிங் என்பது ரயில்கள் பயணிக்கிற ரயில்களில் ஓட்டுகின்ற லோக்கோ பைலட்டுக்கு கேட் மூடப்பட்டிருக்கிறது என்ற உத்தரவாதத்தை தருகிறது. இன்டர்லாக்கிங் பண்ணா என்ன பலன், பண்ணல அதுல இருந்தா அதுல என்ன சிக்கல் இருக்கு, என்ன விபத்துக்கான அபாயம் இருக்குதுல? இன்டர்லாக்கிங் பண்ணால் விபத்துகளை கிட்டத்தட்ட 100% கூட தடுத்து விட முடியும். ஓகே. இன்டர்லாக்கிங் இருந்தால் கேட் மூடப்பட்டு அதிலிருந்து சமிக்கை அந்த சிக்னலுக்கு சென்று விடும். அந்த சிக்னல் கிரீனாக இருந்தால் லோக்கோ பைலட் உள்ள வருவார், ரெட்டாக இருந்தால் நின்று விடுவார். இந்த கேட்டு இன்டர்லாக்கிங் இருக்குமே ஆனால் இந்த விபத்து நடந்த கேட்டுல அந்த கேட்டு இன்டர்லாக்கிங் இருந்திருந்தால் நிச்சயமாக சிக்னல் டேஞ்சர்ல நின்று இருக்கும், லோக்கோ பைலட் நின்றுப்பார். இந்த கேட்டுக்கு அதுக்கான லோக்கோ பைலட்டுக்கு எந்த விதமான சிக்னல் கடத்த இருக்கா? இப்போ நார்மலாக நீங்கள் எந்த ட்ரெயின் போனீங்கன்னாலும் அதுக்கு பார்த்தீங்க ஒரு சாதாரண ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரீன் இருந்தால் போயிட்டு இருக்கும், ரெட் இருந்தால் நிற்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரண காமன் பீப்புளுக்கு அது தெரியும். அதே போல தான் அந்த கேட்டு மூடி இருந்தால் கிரீன் கிடைச்சிருக்கு, டிரைவர் போயிருப்பார், ரெட் இருந்தால் நின்றுப்பார். ஸோ இது இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன்ல இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேட்டுகள் இன்டர்லாக்கிங் பண்ணா நிச்சயமாக மூடப்பட்டிருந்தாலோ அல்ல திறந்திருந்தாலோ டிரைவருக்கு லோக்கோ பைலட்டுக்கு தெளிவாக அந்த கேட்டினுடைய நிலவரம் தெரிந்திருக்கும், நிறுத்தியிருப்பார். விபத்து நடந்துருச்சு, எல்லாம் ஓகே, தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. முதல்ல கேட்டு மூட போகும்போது வேன் வந்துருச்சு, அவர் டிரைவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் அவங்க போகும்போது விபத்து நடந்துருச்சு அப்படின்னாங்க. 2வது தடவை கொடுக்கப்பட்ட விளக்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, கேட்டு மூடியாச்சு, அப்புறம் வேன் டிரைவர் இந்த மாதிரி திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னதுனால விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க களத்துல இருந்தவங்களும் சரி, பாதிக்கப்பட்ட மாணவன் சொல்றதும் சரி, கேட்டு திறந்துதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே நிர்வாகத்துக்கு இந்த அறிக்கைகள் கொடுக்குறாங்கல்ல, இது இதை எப்படி எடுத்துக்கிறது? ரயில்வே நிர்வாகம் ஒரு அறிக்கையை கொடுக்குது, ஆனா களத்துல இருந்தவங்க அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்களே. இது எல்லாம் விசாரணையில தான் தெரியும். கேட் மூடிக்கொண்டு இருந்தால் இந்த கேட் கீப்பர் நிச்சயமாக அந்த வேன் அந்த பூமர்னு சொல்லுவாங்க, கேட்டினுடைய பூமர் என்ற மேல லிப்டிங் பேரர் கேட்ல உள்ள மேல பூமர் என்ற
தடுப்பு கம்பி இருக்கும். அதுல மோதி அந்த கம்பியை நசுக்கி இருக்கலாம், அதுல சின்ன சேதம் ஏற்படுத்தி இருக்கலாம் மூடப்பட்டு கொண்டிருந்தால். ஆனால் எந்த விதமான சேதமும் அந்த கேட் பூமருக்கு இல்லை. சோ கேட் என்பது மூடப்படுகின்ற முயற்சி எதுவும் நடக்கவில்லை என்பது இது தெளிவுபடுத்துது. கேட் ஒன்று திறந்த நிலையில் தான் இருந்திருக்கணும், அதுதான் அதுல உள்ள விஷயம். ஆனால் ரயில்வே விதிகள் என்பது இந்த கேட்டுகளுக்கு மாறுபடுகிறது. இந்த சி கிளாஸ், இது இந்த விபத்து நடந்த கேட்டு சி கிளாஸ் கேட் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேட்டினுடைய டிவி 20,000க்கும் குறைவான உள்ள கேட், இது சி கிளாஸ் கேட்டு. அதற்கு 2 விதமான விதிகளை ரயில்வே கடைபிடிக்கிறது. எப்போதுமே கேட்டுகள் மூடப்பட்டிருக்கும் என்று ஒரு விதி, எப்போதுமே கேட்டுகள் திறந்திருக்க வேண்டும். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, எப்போதுமே மூடப்பட்டிருக்கிற கேட்டுகளில் ஏதாவது ரோடு வெஹிக்கிள், ஒரு வேனோ அல்ல ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ அந்த கேட்டுகிட்ட வருதுன்னா உடனடியாக ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டு, நாங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு திறக்கணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அவர் இடத்துல ஒரு நம்பர் வாங்கி இந்த கேட்டை திறந்து விட்டு திரும்ப மூடி விட்டு மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நம்பர் கொடுக்கணும். இந்த மாதிரியான கேட்டுகளை திறக்கின்ற போது பேனர் பிளாக் என்ற ஒரு சிவகப்பு கொடியை ரயில்வே டிராக்ல குறுக்க நடுவாங்க. அந்த சிகப்பு கொடி என்பது, பேனர் பிளாக் என்பது டெம்பரவரியாக பிக்சட் டேஞ்சர் சிக்னல் என்று ரயில்வேல அதை சொல்லுவோம். அது ஒரு டேஞ்சர் சிக்னல். அது இந்த பேனர் பிளாக் என்பது சிகப்பு கொடி ஒரு 150 சென்டிமீட்டர் நீளத்திலும் 45 சென்டிமீட்டர் அகலத்திலையும் இருக்கும். அது ஒரு 1.5 மீட்டர் அயன் போஸ்ட்ல 2 பக்கம் நட்டு அதில் டிராக்ல குறுக்க வச்சுருவாங்க. அதை பார்த்தாலே அதை லோக்கோ பைலட் வண்டி நிறுத்தணும். அது ஒரு டேஞ்சர் சிக்னல். இந்த கேட்டுகள் என்னன்னா, எப்போதுமே மூடி இருக்கிற கேட்டுகள்ல ரோட் டிராபிக் கேட்டை துறக்கிற போது 2 சைடுலையும் சிங்கிள் லைன் செக்ஷனாக இருந்தால், இது சிங்கிள் லைன் செக்ஷன் தான், இது டபுள் லைன் இல்லை, 2 பக்கமும் பேனர் பிளாக் வச்சுட்டு அதுக்கு பிறகு கேட்டை திறக்கணும். இது எப்போதும் திறந்திருக்க கேட்டுக்கு. எப்போதும் மூடி இருக்கிற எப்போதும் மூடி இருக்கிற கேட்டுகளுக்கு இது எப்போதும் திறந்திருக்க கேட்டுகளாக இருந்தால் ஸ்டேஷன் மாஸ்டர் நம்பர் கொடுத்த பிறகு நம்பரை அவரிடம் வாங்கி கொண்டு ட்ரெயின் அனுப்ப போறாருன்னு சொன்னா இவர் கேட்டை மூடி அதற்கு பிறகு அந்த சிகப்பு பேனர் பிளாக்கை எடுத்து உள்ள வச்சுட்டு அதற்கு பிறகு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வண்டி கேட்டை மூடிட்டே நம்பர் கொடுத்த பிறகுதான் பக்கத்து ஊர்ல இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை அனுப்ப முடியும். ஆனா இதுதான் ரயில்வே பொறுத்த வரைக்கும் விதி. இந்த கேட் என்பது பர்மனன்ட்லி, அதாவது எப்போதுமே மூடப்பட்டிருக்கிற கேட் என்றுதான் ஒர்க்கிங் டைம் டேபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. எப்போதுமே மூடப்பட்டிருக்கிற கேட் என்றால் ஏதாவது வெஹிக்கிள், அதாவது வேன் வந்தாலோ பஸ் வந்தா மட்டும்தான், கார் வந்தா மட்டும்தான் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் அனுமதி வாங்கி கொண்டு திறக்க வேண்டும். மற்ற நேரத்தில் இந்த கேட்டை திறக்கக்கூடாது. அப்படின்னா இதனுடைய நார்மல் பொசிஷனே மூடி இருக்கணும். அப்படி திறப்பதற்கு அனுமதி வாங்குற போது இவர் இந்த கேட் கீப்பர் இந்த பேனர் பிளாக்கை 2 பக்கம் வச்சுட்டு தான் திறக்கணும். இந்த விபத்தில் பேனர் பிளாக் இருந்ததாகவோ அதை லோக்கோ பைலட் அந்த பேனர் பிளாக்கை கீழே தள்ளி சேதப்படுத்தினாரோ என்பதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். இதுல அவங்க வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் நமக்கு இல்லை. அது விசாரணை அதிகாரிகள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இந்த பேனர் பிளாக் வச்சாங்களா, இந்த கேட்டுக்கு அதற்கான விதிகள் பின்பற்றினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் கேட்டுக்கு கேட்டு விதிகள் மாறுபடுகிறது. அது ரயில்வேல இந்த மாதிரியான விதிகள் வச்சிருக்கிறாங்க. இது மிக குறைவான டிராபிக் உள்ள கேட்டு தான், சி கிளாஸ் கேட்டு தான் இந்த கேட்டு. அதனால் அதற்கு எப்போதுமே மூடப்பட்டிருக்கோ அல்லது இந்த மாதிரியான கேட்டுகளுக்கு டிராபிக் குறைவா இருக்கிறதுனால இதுக்கு முன்பு மேக்சிமம் எல்லா கேட்டுமே க்ளோஸ்டு கண்டிஷன்ல கொடுத்துருந்தாங்க. நிறைய பிரச்சனை கேட் கீப்பர்களிடமிருந்து வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்வேஸ் ஓப்பன் டு ரோட் டிராஃபிக்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னமும் சில கேட்டுகள் ஆல்வேஸ் க்ளோஸ்டு ஃபார் ரோட் டிராஃபிக்னு இருக்கு. அதில் இந்த கேட்டும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது எனக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை. அது விசாரணையில தான் தெரிய வரும். மக்கள் சொல்ற மாதிரி கேட்டு திறந்துதான் இருந்தது அப்படின்னா, அங்க நீங்க சொன்னீங்களே சார் சிவப்பு கொடி, அது அங்க இருந்திருக்கணும். விபத்து நடந்த இடத்துல அந்த சிவப்பு கொடி கண்டெடுக்கப்பட்டிருக்கணும். கண்டெடுக்கப்பட்டதா செய்திகள் வரல, எது பதிவாகல. அப்போ சிவப்பு கொடி அங்க இருந்திருந்ததுன்னா லோகோ பைலட்டும் ரயில நிறுத்தி இருக்கணும்ல. ஆமா, நிச்சயமாக அங்க பேனர் பிளாக் கேட் கீப்பர் பொருத்தி இருந்தால் லோகோ பைலட் வண்டியை நிறுத்தி இருக்கணும். பேனர் பிளாக் இருந்ததற்கான தடயம் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பேனர் பிளாக் கேட் கீப்பர் பொருத்தவில்லை என்பது உறுதியாகிறது. அது ஒரு விதிமீறல் தான். இதையும் தாண்டி
ஒரு கேட்டை நெருங்குகிற போது விசில் போர்டு இருக்கும். 600 மீட்டர் தூரத்தில் விசில் அடிக்கும். அந்த விசில் சத்தம் கூட இந்த வேனுடைய டிரைவரை அலர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அந்த விசில் சத்தத்தையும் இந்த விசாரணையில் என்ஷூர் பண்ணுவாங்க. இது தவிர ஒரு கேட் இருக்கு, ரயில்வே கேட் இருக்குன்னு சொன்னா அதனுடைய மையப்பகுதியிலேருந்து 20 மீட்டர் தூரத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். நீங்க ஒரு கேட்டு திறந்திருந்தால் கூட ஒரு வேன் டிரைவர் அந்த ஸ்பீடு பிரேக்கர், நீங்க தெரியும் நமக்கு சாதாரணமா ஒரு கார்லயோ எதுல போனாலும் ஸ்பீடு பிரேக்கர்ல நீங்க வேகமா போக முடியாது. எப்படி போக முடியும்? ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் அதுக்கு மேல போக முடியாது. போனீங்கன்னா தூக்கி வீசி எறியும். இந்த கேட் கீப்பர் இந்த ஸ்பீடு பிரேக்கர் அளவு எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த விசாரணையில பார்ப்பாங்க. ஸ்பீடு பிரேக்கரை இந்த வேன் டிரைவர் எப்படி வேகமாக கடந்து போனார், அதுவும் இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர் தாண்டோனே அவருக்கு ஸ்பீடு குறைஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அந்த ட்ரெயின் இன்ஜினுடைய விசில் சத்தம் கேட்டிருந்தா கூட இவரு உள்ள போயிருக்காம நின்றுக்கலாம். இதெல்லாம் கோயின்சைட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் விசாரணையில. அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. அங்க மக்கள் குற்றம் சாட்டுறது என்ன அப்படின்னா, கேட் கீப்பர் நைட்டு மது அருந்திட்டு தூங்குனதுனால காலையில கேட்டை திறக்கல, கேட்டை மூடல, கேட்டு திறந்து இருந்ததுனால விபத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட் கீப்பரை கண்காணிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கேட் கீப்பரை கண்காணிக்கிறதுக்கான அந்த நடைமுறைகள்லாம் என்ன? இல்ல, அதாவது மக்களுக்கு இந்த விபத்தில் குழந்தைகள் இருந்தோம்னா ரயில்வே துறை மீதும் அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர் மீதும் ஒரு விதமான கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. அவர் மது அருந்துகிறாரா, இந்த விபத்து நடந்த அடுத்த நிமிஷமே இந்த விபத்து நடந்த உடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆல்கஹால் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காருன்னா ஆல்கஹால் டெஸ்ட் அவருக்கும் பண்ணியிருப்பாங்க, அந்த லோக்கோ பைலட்டு ஐசன் லோக்கோ பைலட் எல்லாருக்குமே பண்ணிடுவாங்க. ரயில்வேனுடைய நடைமுறை அது. விபத்து நடந்த உடனே அது இன்றைய நேரம் உங்களுக்கு ஆல்கஹாலில் இருந்தாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அது நாளைக்கு முடிவு வரும்போது தெரிய போகுது ஆல்கஹாலில் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம். அது ரயில்வேல செக்ஷன் இன்ஜினியர், அது இன்ஜினியரிங் கேட்டாக இருந்தாலும் செக்ஷன் இன்ஜினியர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், ஆஃபீஸர்ஸ்லாம் நைட் இன்ஸ்பெக்ஷன் ரெகுலராக வர்றாங்க. நைட்டில் தூங்குறாங்களா இல்லையாங்கிறது பார்க்குறாங்க. இன்னொன்று, இவங்க ரயில்வேலேருந்து இந்த இன்ஜினியரிங் ஸ்டாஃப் கேங்மேனாக ட்ராக் மெயின்டெனராக தான் வருவாங்க. அவர்களை அவர்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த கேட்டில் பணியாற்றுவதற்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு காம்படிட்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ரயில்வே ரூல்கள், எனக்கு கேட் ரூல்கள் அத்தனையும் தெரியும், இதில் சிக்கலான சூழ்நிலைகள் எப்படி கையாளுறதுங்கிறது தெரியும், அங்கே இருக்கிற உபகரணங்களை எனக்கு கையாள தெரியுங்கிறதெல்லாம் சான்று கொடுக்குறாங்க. அதை செக்ஷன் இன்ஜினியர்களோ அல்ல டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோ அவர்கள்ட்ட கேள்விகள்லாம் கேட்டு சான்று கொடுத்த பிறகு தான் அவங்கள பணியை அமர்த்துவாங்க. அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வருகின்ற போது அவர்களிடத்துல இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஆபீசர்ஸ் வரைக்குமே கேட் கீப்பர்களிடம் அடிக்கடி இந்த கேள்விகள்லாம், எப்படி வெடி கட்டுவீங்க, டெட்டோனேட்டர்ஸ் எப்படி கட்டுவீங்க, பேனர் ஃபிளாக் எப்படி போடுவீங்க, எல்லாத்தையுமே கேட்பாங்க. இதற்கான ஆய்வு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றம். இது தண்ணி அடிச்சிருக்காரு, போதையில் இருந்தாருங்கிறதெல்லாம் இது இப்போ உள்ள இந்த கோபத்தில் சொல்லியிருக்கலாம். அவர் உண்மையிலே இருக்காரா என்பது இந்த விசாரணையில தெரிய வந்துடும். அவங்க நேராக டெஸ்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டை அப்பயே தெரிஞ்சிருக்கும். அது சும்மா ஊத சொல்லி எடுத்துருவாங்க. ஒரு வித்தின் வந்த ஃபர்ஸ்ட் அதான் எடுப்பாங்க. அதனால அதெல்லாம் அது ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது கோபத்தில் ஊழியர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க மக்களுக்கு அந்த குழந்தைகள் இறந்துருச்சு, அது மனசு தாங்க முடியல, பொதுமக்களுக்கு கோபம் திரும்புது. அவர் அந்த ஊழியர் வட இந்திய ஊழியராக போயிட்டாரு, தமிழ்நாட்டு ஊழியராக வேற இல்லை, அதனால கோபம் அதிகமாக இருக்குது. அதுதான் காரணம். ஓகே. இந்த லெவல் கிராசிங் தொடர்பாக கட்டுரைகள்லாம் படிக்கும்போது மற்ற நாடுகளில் இருக்கிற அந்த தொழில்நுட்பங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. அமெரிக்கால ஏஐ பேஸ்டு லெவல் கிராசிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நோக்கி அந்த பாதையில இந்தியா எந்த இடத்துல இருக்காங்க? இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு ஒண்ணு வர்றதுக்கு இந்தியால இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அதுவும் தமிழ்நாடு மாதிரி இதுல லெவல் கிராசிங்கே முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் இந்தியன் ரயில்வேனுடைய இலக்கு. அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேம்பாலங்களும் லஸ் என்று நீங்க சொல்லக்கூடிய சப்வேக்கெல்லாம் கட்ட முடியுமோ கட்டி
இந்த லெவல் கிராசிங் கேட்டுகளை முற்றிலுமாக குறைத்து கொண்டே வரணும். அதான் இதை செஞ்சிட்டாங்கன்னா ரயில்களுடைய வேகத்தை அதிகப்படுத்த முடியும். நீங்க தங்க நாற்கர பாதைகள்னு சொல்லக்கூடிய ரயில்வேல மும்பை டு டெல்லி, டெல்லி டு கொல்கட்டா போன்ற இந்த மாதிரியான கோல்டன் ரூட்டு பாதைகளில் எல்லாம் கூட இப்போது லெவல் கிராசிங் கேட்டுகளை எலிமினேட் பண்ணி கொண்டே வருகிறார்கள். இதுதான் 130 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் ஒரு ரயில்களை இயக்க வேண்டும் என்றால் அந்த பாதையில் ரயில்வே கேட்டுகள் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களே 130 கிலோமீட்டருக்கு மேல் இயக்குவதற்காக, அதுதான் ஏ ரூட்டு என்று சொல்லக்கூடியது. ரயில்வே பாதைகள் 130 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடிய அந்த ஏ ரூட்டுகளுக்கு உருவாக்குவதற்காகத்தான் அந்த கேட்டுகளை எல்லாம் மூடிக்கொண்டே வருகிறார்கள். ஓவர் பிரிட்ஜ் கட்டுறது, சப்வே கட்டுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாம இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வந்தே பாரதிகள்லாம் ஏ ரூட்லேயே இயக்க. நம்மள்ட்ட ஏ ரூட் மிக குறைவு. இந்தியன் ரயில்வேல ஏ ரூட் என்பது மிக குறைவு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க ரயில்வே கேட் வந்துடும். நம்ம இப்போ விடுற வந்தே பாரத் ட்ரெயின்கள்லாம் கூட பி ரூட்ல தான் விட்டுட்டு இருக்கோம். இன்னும் சி ரூட்டுக்கு போகலை. ஏ ரூட்டும் பி ரூட்டும் கலந்த பாதைகள் ஏ ரூட்டு அல்ல பி ரூட்டு பாதைகளில் தான் மேக்சிமமாக இயக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் அவங்க மேக்சிமம் ட்ரெயின் ஸ்பீடு, நீங்க ட்ரெயின் எவ்வளவு வேகத்தில் போனாலும் போகக்கூடிய பாதைகள் நம்மள்கிட்ட இல்லை. அந்த பாதைகளுக்கு அத்தியாவசியமானது என்பது ஒரு கண்டிஷன், நிபந்தனை என்பது 130 கிலோமீட்டருக்கு மேல் ரயில்களை இயக்க வேண்டும் என்றால் லெவல் கிராசிங் கேட்டுகளே இருக்கக்கூடாது என்பதுதான். ஆகினால் ரயில்வே தன்னுடைய லெவல் கிராசிங் கேட்டுகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இது ஒரு பக்கம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற நாடுகளில் லெவல் கிராசிங் கேட்டுகளுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அமெரிக்காக எடுத்தாலும் சரி தான், ஜப்பான் எடுத்தாலும் அவெல்லாம் தனியாக காரிடார்கள் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு செப்பரேட் காரிடார். அதுல கேட்டே வராது. அது போன்ற அமைப்புகள் இருக்குது. அதனால அங்க கேட் விபத்துகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக குறைவு. நாமளும் கேட்டை எலிமினேட் பண்ணணும் தான் நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் புல்லட் ட்ரெயினுக்கும் நம்ம வந்தே பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ஸ்லீப்பர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்படி பண்ற போது அதோட ஒப்பிடுகின்ற போது பாக்கி இருக்கிற 8000 கேட்டுகளில் இன்டர்லாக்கிங் பண்ணுவது என்பது செலவு மிக குறைவு தான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ரயில்வே இப்போ இன்டர்லாக்கிங் சிக்னலிங் சிஸ்டத்திற்கு கடந்த 2 நிதியாண்டுகளை விட போன நிதியாண்டில் 24-25 நிதியாண்டில் 9000 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார். அந்த இன்டர்லாக்கிங்க்கு மட்டும் இல்ல, சிக்னலிங்காக, சிக்னலிங் சிஸ்டத்திற்காக. அது எல்லாம் சேர்ந்துதான் சிக்னல் சிஸ்டத்துல ஒரு பார்ட் இன்டர்லாக். ஓகே, அது அது அதோட செலவுகள் வருது. முன்னாடி வெறும் 4000 கோடி, அதற்கு முந்தைய நிதியாண்டில் 2000 சொச்சம் கோடி தான், 2400 கோடி நம்ம ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 9000 கோடி சிக்னலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ படிப்படியாக மிக அதிகமாக ரயில்வே சிக்னலிங்க்கு தான் செலவு செய்துட்டு இருக்கு. அது எல்லா பாதைகளையுமே ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம், இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இது மாதிரியான சிஸ்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ரயில்வே கேட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோட நம்ம ஒப்பிட வேண்டியதில்லை. நம்மளுடைய நெட்வொர்க்கு மிகப்பெரியது. நம்ம அந்த மாதிரியான நெட்வொர்க், அந்த மாதிரி அமெரிக்காவை போலவோ ஜப்பானை போலவெல்லாம் இந்தியன் ரயில்வே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்டெல்லாம் இல்லாமன்னா இந்திய ஜனத்தொகை, இந்தியனுடைய ஜாகிரபிக்கல் நேச்சர் அது சாத்தியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படி அதை செய்யணும் அப்படின்னு கேட்டே இல்லாமல் பண்ணி இதெல்லாம் ஒரு காரிடார் மாதிரியும் ஜப்பான் மாதிரியோ இல்லை கொண்டுட்டு வரணும்னு சொன்னால் இதற்கு ஒரு 50 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். அப்படி அது ஏன்னா நம்மளுடைய ஜாகிரபிக்கல் கட்டமைப்புக்கு அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. டென்ஸ் பாப்புலேஷன் உள்ளது, நிறைய இடர்கள் நமக்கு இருக்கு. அதனால் நம்மளுடைய அமைப்புகளுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம். சரி, இல்ல இன்டர்லாக்கிங்கே இன்னும் 9000 ரயில்வே ஸ்டேஷன்ல, ரயில்வே கிராசிங்ல பண்ணல அப்படின்னு. சரி, அந்த 9000 கிராசிங்லையும் இன்டர்லாக்கிங் கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது ஒரு 3 நிதியாண்டுகள்ல கூட அதை முடிக்கலாமே. 3 தொடர்ச்சியா பண்ணா 3-4 நிதியாண்டுகள்ல முடிச்சிடலாம். அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. அது 3-4 நிதியாண்டுகள் நிதியை ஒதுக்கிட்டு அதுக்கு முழு வீச்சில் இறங்கினாங்கன்னா இந்தியன் ரயில்வேல உள்ள எல்லா கேட்டுகளையுமே இன்டர்லாக்கிங் பண்ணி முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எளிமையான விஷயம். ஓகே. நாடாளுமன்றத்துல எம்பி குமாரி செல்ஜா ரயில்வே விபத்துகள் தொடர்பா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளிக்கிறாரு. 2014-15 நடந்த ரயில்வே விபத்துகளோட எண்ணிக்கையை விட 2024-25 நடந்த ரயில்வே விபத்துகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு.
ஆனா ரயில்வே விபத்துகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம். ஆனா தொழில்நுட்ப ரீதியா இந்தியா இன்னும் மேம்பட்ட ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விபத்துகள் குறைஞ்சது தொழில்நுட்ப ரீதியால தான் சாத்தியமாயிருக்கு. ஆனா அதுலயும் இன்னும் அதிகமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு. நிச்சயமாக கடந்த 10 ஆண்டுகள்ல ரயில் விபத்துகள்ல 748 பேர் இறந்திருக்கிறாங்க. 2050 பேருக்கு மேல காயமடைந்திருக்காங்க. ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ரயில்வே துறை பெரிய வளர்ச்சி கண்டுகிட்டே வந்துட்டு இருக்கு. நீங்க ஸ்டீம் லோகோ காலத்தில் உள்ள விபத்துகள்லாம் எடுத்தீங்கன்னா 1960கள் விபத்துகள் எடுத்தீங்கன்னா ஆண்டுக்கு பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான விபத்துகள் அப்படி இருக்கும். ஆனா விபத்துகள் என்பது அதுக்கு பிறகு டீசல் லோக்கோ வந்தது, அதுக்கு பிறகு எலக்ட்ரிபிகேஷன் வந்தது, பிராட்கேஜ் வந்தது, அப்படியே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகள் மாறிக்கிட்டே இருக்கு. ரயில்வே வந்து தன்னுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த விபத்துகள் குறைஞ்சிட்டு தான் வரணும். அது வந்து கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நேற்று நீங்க ஒப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் நீங்க கடந்த காலத்தை எடுத்துட்டீங்கன்னா 1960ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வரும். ஆனால் விபத்துகள் குறையிறது வந்து தொழில்நுட்பம், அதை விபத்துகள் குறைக்கிறோம், அதுதானே நோக்கம். ஒரு விபத்து கூட இல்லாம ஒரு ரயில்வே இயக்கணுங்கிறது தானே நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கான பாதையில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் எல்லாம் எதுக்கு? எனக்கு புரியாத கொஸ்டின் வந்து இது வந்து ரயில்வேல வந்து விபத்துகள் இல்லை என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு விபத்துகள் இருந்தது, இப்போ விபத்துகள் இல்லையே, இப்போ விபத்து குறைந்திருக்கிறது. இப்போ கடந்த ஆண்டு 40 விபத்துகள் இருந்தது. விபத்துகள் குறைகிறது என்பது ஒப்பீடுகளுக்கு அல்ல, விபத்துகளே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ரயில்வேனுடைய இலக்காக இருக்கணும். ஒப்பீடுகள் இலக்கு அல்ல. ஒப்பீடு வேண்டுமானால் அரசியல் இலக்காக இருக்கலாம், ரயில்வே துறை சார்ந்த இலக்காக அது இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் நமக்கு வேதனையா தானே இருக்கு. இன்னைக்கு கூட 2 பேர் இறந்திருக்காங்கிற போது அந்த கணக்கில் ஏறிக்கொண்டே தானே போகுது. நம்ம விபத்துகள் இல்லாத ரயில்வே உருவாக்க வேண்டும். அதற்கான என்ன சாத்தியமோ அதையெல்லாம் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு என்ன பாதுகாப்பு அம்சங்களில் உள்ள குறைபாடுகள், பாதுகாப்பு அம்சங்களில் என்ன நமக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிறதெல்லாம் செய்யணும். அது பாதுகாப்பு அம்சங்களில் கூடுதல் கவனம் என்பது மற்ற கட்டமைப்புகளுக்கு செய்கின்ற முதலீடுகள் வந்து கூட கொஞ்சம் மெதுவாக செய்யலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிம்பமாக அம்ரித் பாரத் ஸ்டேஷன்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான உலகத்தரத்துக்கு ஸ்டேஷன்கள், உலகத்தரத்துக்கு ரயில்கள்னு நம்ம கொண்டுட்டு போனோம்னு நினைக்கிறோம். அதற்கான செலவுகள் மிக அதிகம். அதில் ஒரு குறிப்பிட்ட செலவுகளை நம்ம வந்து முதல்ல நம்ம பாதுகாப்பு அம்சங்களுக்கு செலவிடலாம். இப்போ இதெல்லாம் சிம்பிள் ஒர்க், இதெல்லாம் முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் கவாச்சிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இன்டர்லாக்கிங்க்கு பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் சிக்னலிங்க்கு பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், கர்வ் எலிமினேஷனுக்கு பண்ணலாம், நிறைய பண்ணிக்கிட்டே போகலாம். பண்ணோம்னா நமக்கு இன்னும் விபத்துகள் எண்ணிக்கை குறையும். ஒப்பீடு வந்து அரசியல் நோக்கம் சார்ந்ததாகத்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நடந்த அந்த விபத்துல அந்த ஊர் மக்கள் முக்கியமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தெரிஞ்சவங்களை வேலைக்கு வைங்க, தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தா தானே வந்து மக்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க அந்த லெவல் கிராசிங்க்கு அவசியமானவங்களா? இது தமிழ் மொழி என்பது ரயில் நிலையங்கள் வந்து ரயில்வேல பணியாற்றுவோர்கள் வந்து மற்ற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்ற போது அந்த மொழி தெரிந்திருந்தால் காமன் பீப்புளுக்கு தகவல்களை சொல்வதற்கோ அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்வதற்கோ எளிதாக இருக்கும். ஆனால் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் என்பது தேசிய அளவில் நிர்ணயப்படுகிறது. அதாவது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்திருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் உள்ள சதர்ன் ரயில்வே போஸ்டிங்கு தமிழ் அல்ல மலையாளம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற விதி வந்து ரயில்வேல இல்லை. இது வந்து தேசிய அளவிலான ஒரு தேர்வுகள். அதனால் அதிகமான பேர்கள் வட இந்தியாவிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திற்கு வேலைக்கு வருகிறார்கள். அவர்களாக விருப்பப்பட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் துறையாக இருக்கிறதுனால அவர்கள் எளிதாக உள்ள வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த மொழி கற்றுக்கொள்வதற்கான பயிற்சியை தர வந்து இதுவரைக்கும் ரயில்வே துறை எந்த விதமான ஏற்பாடுகளையுமே செய்யவில்லை. மொழி பயிற்சி தர வேண்டும். இதற்கு முன்னெல்லாம் இன்னமும் ரயில்வேல வந்து ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்கான துறை இருக்கிறது. ஓகே,
அந்த உள்ளூர் மொழிகள் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு இன்னமும் ரயில்வேல இருக்கிறது. நாங்கள் இப்ப இந்த ரயில்வேல பணியாற்றுகிறவர்கள்லாம் வந்து ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் என்றால் அதுக்குன்னு ஒரு பரீட்சை இருக்கிறது, அதற்கு சில ஊக்கத்தொகை எல்லாம் தருகிறார்கள். ஆனால் வேறு மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து பணியாற்றுகிறவர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுத் தருவதற்கு, அந்த ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி வகுப்புகளை ரயில்வே துறை நடத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த மாநிலத்தவர்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும். இதில் ரெண்டுல ஒன்று செய்யணும். இல்லை என்றால் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். இது வந்து டிக்கெட் கவுண்டர்ல ஏற்படுது, கேட்டுகளில் ஏற்படுகிறது, பல்வேறு இடங்களில் ரயில்வேல டிடிஆர்கள் டிக்கெட் பரிசோதகர்களோடு ஏற்படுகிறது. காமன் பீப்புளோட தொடர்புடைய ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும். இதற்கு தீர்வு காணுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளணும். ரொம்ப விரிவா தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு இருக்கிற ஒரு ஆவல் என்ன அப்படின்னா, பள்ளி வாகனங்களையும் சிசிடிவி கேமராக்கள் இருந்தது அப்படின்னா குழந்தைகள் பள்ளிக்கு போற அந்த பயணங்கள் பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. நன்றி. நன்றி, வணக்கம்.